ஷோ யார் பார்க்குறோம்னா, இந்த வீட்டில் எனக்கு 1,50,000 லட்சம் பைக் வாங்கி கொடு, 2 லட்சம் பைக் வாங்கி கொடு, அப்போதான் நான் காலேஜ் போவேன் சொல்லிட்டு, சரி இங்கே பாரு அவன் அவன் சாப்பாடுக்கும் படிப்புக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வை நாட் ட்ரோல் யூடியூப் சேனலில் வந்து நீயா லேட்டஸ்ட் எபிசோட வந்து மீன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான், இந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணுங்கண்ணா சொல்லிட்டு. ஸோ அவனுக்காக அப்புறம் நீயா ஃபேன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் ரியாக்ஷன் பண்ணா இருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பால் ஊத்துற வேலை பார்க்குறேன். அதான் வீடு வீடாக கொண்டு போய் பால் கொடுக்குறது, பால் கறக்குறது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? காலையில் ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. ஒரு 4 மணி நேரம் காலையில் வேலை, அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ் போயிட்டு வந்து வேலை இருக்குமா? போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊற்றுற மாதிரி சாயங்காலமும் ஊற்றணும் அந்த வீட்டுகளுக்கு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இந்த வேலை செய்யும் போல என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க? ஏன்னா காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். யோசனை இல்லை, அது அப்படியே ரொட்டீனாக இதாகிடுச்சு. அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலைனால அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 6th வாழைக்காய் ஜாமின்னு இருப்பேன். வாழைக்காய் தாறு? ஆமாம். அது ரொம்ப கனமா இருக்காது? அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், தலைகள்லாம் கிடக்குன்னு ஆட ரொம்ப ஆடிடும். சின்ன வயசுலாம் தூக்கும் போது களத்துக்கெல்லாம் ஆடும், கைகள்லாம் உதவும், ரொம்ப இதாகும், கிடுக்குன்னு ஆடிடும். வாழைத்தாறு இருக்கா? யாராவது இதை வைக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், திடீர்னு கீழே போட்டுருவேன். கீழே போட்டால் அங்கே வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. என்ன பழக்கடா? எடுத்துருங்க. யாராவது இங்கே சிட்டி பசங்க தானே நீங்கள்? உங்க ட்ரை பண்ணி பாருங்க, 2 ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது எடுத்துருங்க. எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? ஒரு 5 ஸ்டெப் நச்சாலே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? ஆளை தோட்டத்துக்குள்ளேருந்து இதை எடுத்துகிட்டு போனா அந்த வரப்பெல்லாம் தட்டுமே. நிதானமாக எப்படி போவீங்க? பையன் தான் பொறுமையாக தான் போக முடியும். ஸ்பீடாக போய் தடிமாடி விழுதுன்னா குதுக்கெல்லாம் விழுதுன்னா அவளும் தான். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார், நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்களா? பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஆமாம் சார், நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க? ஆமாம். பெட்டியில் மல்லி வரும், பெட்டியிலேருந்து கடையில் இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்கா போடணும் சார். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன்னா. அக்கா பிரியாணி ஷாப் வச்சுருக்காங்க. என்ன எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க கடையில்? மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11 o'clock ஆகிடும். நடுவில் ஒரு 1/2 hour அது ஒரு கேப்லாம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவேன். தூக்கம் தான் இல்லை? நான் வாழைத்தார் தான் சார். நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க. எவ்வளோ நேரம் இந்த வேலை பார்ப்பீங்க சார்? இது வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போய்ட்டு மீதி 4 நாள் தார்ச்சி கொடுப்போம் சார். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் கண்ணில் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு பக்கம் அந்த மாதிரி இது பண்ணுது. அது தூக்கம் இருக்கா சார்? சில அதான் கேட்குறேன், தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி. சரி விடையா, மேலே இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். எத்தனை வருஷமா அந்த வேலை பார்க்குறீங்க? நான் 7th வேலை பார்க்க சார். என்ன காலேஜ் படிக்கிறீங்க? ஆமாம், டிப்ளமோ படிக்கிறேன் சார், செகண்ட் இயர். நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு. நான் வந்து துணி கடையில் வேலை பார்க்குறேங்க சார், ஈரோட்டில். இது பண்ணுறப்ப என்ன தோணுன்னா, மற்ற பசங்க மாதிரி எல்லாம் ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு தோணும் சார். ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. என்ன வேலை பார்க்குறீங்க? 3வது படிக்கிறது இந்த பூ எடுக்க அப்படிலாம் போவேன். இப்போ 10th அந்த லெவலில் தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளே போனேன் சார். ஹோட்டலில் என்ன வேலை? வந்து இன்னும் மீல்ஸ் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது. நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்கெல்லாம் என்னை விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வேலை பார்க்கல என்ன ஓடும் மனசில்? ஃபஸ்ட்டு நம்ம படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் இந்த இதெல்லாம் மறந்துடும். நாங்கள் செங்கல் சூளையில் வேலை பார்க்குறேன்.
செங்கல் சூளை எந்த ஊர்? இங்கே கள்ளக்குறிச்சி. இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் வேலை சூளையில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன் சார். பார்ட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ஜங்ஷன் போயிடுவேன் சார். 8 மணி வரையும் ஓட்டிட்டு 8:20க்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன் சார். ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நான் ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவேன் சார். ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவீங்க? ஆமாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். பஸ்ஸை விட்டுட்டோன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும், நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதரா? இப்போ எங்கள் வீட்டில் பெட்டு இல்லை, கீழே தான் படுத்துருப்பாங்க. அப்போ போய் நடப்பேன், எங்கள் அம்மா ஒரு பெட்டில் வாங்கி படுக்கணும், பெட்டு வாங்கி போடணும், பெட்டில் வாங்கி படுக்க வைக்கணும்னு நினைப்பேன். ஒரு 2-3 மாசமா வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருக்கேன் சார். அவன் எடுத்து கொடுத்த கம்மல்னு நான் சிறப்பு விருந்தினரோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த தலைப்போடு தொடர்புடையவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கை வாழையும் உங்கள் வாழ்க்கையும் ரெண்டுமே அப்பா கூட நான் காய்ச்சி வந்தது. நீங்க மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 5 பேர். ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. அதான் அவங்க தான் இந்த மாலை படத்தின் கதை, அவங்க தான், அவங்களோட கதை தான். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த வலி இந்த படம் மூலமாக நீங்கள் இறக்கி வச்சிருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னு 18 வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு போவேன். திருப்பி அந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லை. நான் எப்படி இருந்தேனோ அவங்க அப்பா எப்படி இருந்தால் அதே மாதிரி இருக்கானுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெயின் தானே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது. இருக்கிறது தற்காலிகம் தான். ஆனால் என்னுடைய கனவு இதுதான், இந்த வேலைக்கு போய் உட்காருவேன். அது என்னது? விஓவா வில்லேஜ் ஆஃபீஸ். ஏன்? எங்கள் அப்பா இறந்து இந்த பணம் தெரியுமா? இல்லை, புரியல. இந்த அப்பா இறந்ததுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அதை பற்றி எதை சொல்கிறா? அதுக்கு ஒரு வாரமாக நான் அழைச்சாங்க, அதுக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு. அதுக்கு தான் விஓ ஆடணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இவருக்கு இதான் வேலை. ஐயோ ஆயி என்ன பண்ண போக? நான் யாரையும் இப்போ அழைக்க மாட்டேன், வந்தாலும் உடனே கையெழுத்து போட எல்லாம் பண்ணி உடனே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாம பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது. எங்கள் மாமா சிவில் இன்ஜினியர் படிக்கிறாரு, அதனால நானும் படித்து முன்னேறிடும்னு எங்கள் மாமனை சொன்ன ஒரு நாள். எங்கள் மாமன் எல்லாம் மாடு மேய்க்க தான் போகணும்னு சொன்னார். அதனால நான் அவர் முன்னாடியே சிவில் இன்ஜினியர் ஆகி எதிர்ப்பாக நிற்கணும். நான் முன்னுக்கு வருந்தா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா வயிற்று அப்படியே எரியணும். எல்லா குடும்பத்துலயுமே இருக்காங்க. நம்ம ஒரு ஸ்டெப் வளர்ந்துடக்கூடாது. எல்லா குடும்பத்துல இருக்கானுங்க. ஒரு ஸ்டெப் வளர்ந்துட்டான்னு உன்னால முடியுமா? தட்டி தூக்குறதுக்குன்னே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படியே தட்டி விட்டு நீனால என்ன சொல்றது, நான் முன்னாடி வந்து காட்டுறேன் சொத்து முன்னேறி காட்டணும். இந்த ஷோ யாரு பாக்குறோம்னா, இந்த வீட்டுல எனக்கு 1.5 லட்ச ரூபாய் பைக் வாங்கி கொடு, 2 லட்ச ரூபாய் பைக் வாங்கி கொடு, அப்பதான் நான் காலேஜ் போவேன் சொல்லிட்டு சில தற்கொலை பசங்க இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் தற்கொலை சொல்லல, ஒரு எமோஷன் சொல்லிட்டேன். சில பசங்க இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் முக்கியமா பாக்கணும். இங்க பாரு, அவன் சாப்பாடுக்கும் படிப்புக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் கற்றுட்டு கஷ்டம் தெரியாம அவங்கள வளர்த்துருவாங்க பேரண்ட்ஸ். ஆனா அவங்க கண்டிப்பா இதை இந்த வீடியோஸ் கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு காட்டணும். அதுக்கப்புறம் இந்த சென்னையில இருந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு, இப்பெல்லாம் யார் என்ன பாக்குறா சொல்றவங்களோ இந்த வீடியோ பார்க்கணும். இங்க எதுவுமே மாறல. இன்னும் 5 வருஷம் இல்ல, 50 வருஷம் இருந்தாலும் இங்க எதுவும் மாறாது. இந்த வீடியோ பார்க்கும்போது தான் இவ்வளோ இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க வில்லேஜ்ல இருக்கவங்கன்னு இல்லை. இந்த சென்னைக்கு இங்க வாழ்றவங்களும் சரி, வில்லேஜ்ல இருந்து இங்க வாழ்றவங்களும் சரி, இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அவங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க வில்லேஜ் எல்லாம். அதனால இந்த வீடியோ எங்களுக்கு கன்வே ஆகுது. இவ்வளவோ இருக்கு, கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்குலாம் அனுபவிச்சிருக்காங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த வீடியோ இது பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மோஸ்ட்லி நான் அவ்வளோ பார்த்ததில்லை, பட் என் ஃப்ரெண்டு இதை கண்டிப்பாக பாடுறான்னு சொன்னான். ஸோ நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அதை ரியாக்ஷன் பண்ணி காட்டலாம் தான் இருந்தேன்.
இது ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனாகவும் இன்னமும் அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இன்னுமே உங்க மனசுக்குள்ள போயிட்டே இருக்கு. இந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்ன சொல்றது எங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியல. ஸோ இதோட வேற வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய் கைஸ். பை.